ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது திருக்குறள்ல ஒரு அதிகாரம் பார்த்துட்டோம் சரிங்களா. ஆமா, லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது ஒழுக்கமுடைமையை பத்தி பார்த்தோம் சரிங்களா. இப்ப இந்த கிளாஸ்ல பார்க்கும்போது பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்ப பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறதுனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல். அதாவது நம்மளை கைட் பண்றவங்க ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் அறிவில சிறந்தவராகவும் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறத பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் குறள் என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, எப்படி அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அதாவது அறநெறி எதுன்னு தெரிஞ்சு சரிங்களா, அறிவுல தெளிஞ்ச ஒரு முதிர்ச்சி அடையோர் ஒருத்தவங்களோட நட்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், ஆராய்ந்து அறிந்தாத நம்ம எப்படி என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது அறநெறியில அறிந்து சரிங்களா, ஆமா, ஒரு நல்ல ஒரு அறிவுல தெளிஞ்ச ஒரு அறிவோட ஒரு முதிர்ச்சியா தெரியக்கூடிய ஒரு பெரியவர் நம்ம பாக்குறோம் சரிங்களா. அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஆமா, அவர்கிட்ட வாழ்க்கையை பத்தின அனுபவம் நிறைய இருக்கு அப்படின்னா அவங்களை ஏதாவது வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மள பார்க்கும்போது அவங்கள நம்மள ஒரு நண்பர் மாதிரி ஏத்துக்கணும் சரிங்களா. அப்ப மூத்த அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முதிர்ந்த சரிங்களா, அல்லது முதிர்ந்த சரிங்களா. ஆமா, அடுத்து கேண்மை அப்படின்னா பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, நட்பு. தேர்ந்து அப்படின்னா பார்க்கும்போது ஆராய்ந்து அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, ஓகே. அப்ப இதுல இலக்கண குறிப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அரண் அறிந்து. அப்ப அரண் அறிந்து எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா, அறத்தை பிளஸ் என்னது அறிந்து அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் சரிங்களா. திறன் அறிந்துனானது திறனை பிளஸ் அறிந்து சரிங்களா. ஆமா, அறனறிந்துனா அறத்தை பிளஸ் அறிந்து, திறன் அறிந்துனானது திறனை பிளஸ் அறிந்து. அப்ப இதுல பார்க்கும்போது இரண்டாம் வேற்றுமை தொகை பார்க்கும்போது, ஏன்னா ஐ அப்படிங்கக்கூடிய உருபு எப்படி இருக்கு அப்படின்னா இதுல மறைஞ்சு வந்திருக்கு. நான் பிரிச்சு எழுதும் போது தான் நான் பெருசா எழுதுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, ஆமா, இரண்டாம் வேற்றுமை உருபா இருக்கக்கூடிய ஐ பார்க்கும்போது அது மறைஞ்சு வந்திருக்கு. அதனாலதான் இரண்டாம் வேற்றுமை தொகை நம்ம சொல்றோம் சரிங்களா. தேர்ந்து அப்பனா பார்க்கும்போது பாக்குறப்ப தேர்ந்து கோடல் சரிங்களா. அப்ப தேர்ந்து ஊன்னு வந்தாலோ இல்லைன்னா ஈன்னு வந்தாலோ அது என்னதான் வினையச்சம் தான் சரிங்களா. ஊன்னு வந்தாலும் ஈன்னு வந்தாலும் அது வினையச்சம் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சரிங்களா. குழல் அப்பனா பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது அள் அப்படின்னு ஈற்று, அதை பார்க்கும்போது குழல் அப்பனா பார்க்கும்போது பாக்குறப்ப கொல் பிளஸ் அல். அப்ப என்ன, இது எப்படிதான் பிரிக்கலாம். அப்ப குழல்லாம் பார்க்கும்போது அல் அப்படிங்கிறது ஈற்றா இருக்கு, அதை கடைசியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வியங்கோல் வினைமுற்று. அதை வியங்கோல் வினைமுற்று எப்படி சார் அப்படின்னா, கொள் அப்படிங்கறத எப்படி எழுதலாம், கொள்க சரியா. கொள் அப்படிங்கிறது என்னது, கொள்க அப்படி நம்ம எழுதலாம் சரியா. அப்ப ஹேன்னு வந்தாலே இது என்னதான், வியங்கோல் வினைமுற்று தான் சரிங்களா. சரி, அடுத்து ரெண்டாவது குறள் பாருங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியாரை பேணி கொள்ளல். அதாவது தமக்கு வந்துள்ள ஒரு துன்பத்தை போக்கி இதுக்கப்புறம் மேலும் துன்பம் வராதவாறு யாரு ஒருத்தவர் பார்க்கும்போது அதை கணிக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒருத்தர் இருக்காங்களோ அவங்கள நம்ம போற்றி நட்பாக்கி வச்சுக்கணும்னு சொல்றாங்க சரியா. அதாவது என்ன சொல்றாங்க, உற்ற நோய் நீக்கி உறாமை அப்படின்னா பார்க்கும் வராம சரிங்களா, முற்காக்கும். ஆமா, பெற்றியார் பேணி கொள்ளல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பார்க்கும்போது, தமக்கு வந்துள்ள துன்பத்தை எல்லாத்தையும் ஒருத்தர் வர பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கிட்டு இதுக்கப்புறம் துன்பம் வராத அளவுக்கு ஒருத்தர் செட்டிலா ஒருத்தர் இருக்காரு, அவர் அவ்வளவு விஷயங்களை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணணும், நட்பாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல. நோய் அப்படின்னா அந்த பக்கம் என்ன சொல்றாங்க, துன்பம். உறாமை அப்படின்னா துன்பம் வராமல் சரிங்களா. பெற்றியார் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப பெருமை உடையார். பெற்றியார் அப்படின்னானது பெருமை உடையார் அப்படின்னு சொல்றாங்க சரி. இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் உற்ற நோய் சரிங்களா. அப்ப உற்ற அப்படிங்கிறதுல ராவ நம்ம பிரிச்சோம் அப்படின்னா பார்க்கும் என்னது, இரு கூட்டல் என்னது ஆனால என்னதான், அது பெயரச்சம் தான். உரா அமை அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, செய்யுளிசை அலைப்படி. அதாவது இனிய ஓசைக்காக செய்யல், அதாவது உராமைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அதாவது பார்க்கும்போது பார்க்கற இதை நார்மலா எப்படி சொல்லலாம், உராமை உராமை நான் சொல்லலாம். ஆனா இனிய ஓசை உரா அமை அப்படிங்கும் போது இனிய ஓசைக்காக எடுக்கிறதுனால பார்க்கும் செய்யுளிசையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பெற்றியார் அப்பனா இருன்னு வந்தாலே மெஜாரிட்டி யார் தான் வருவா அப்படின்னா வினையாளனை பேர் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸே சொன்னோம் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அதாவது அறிவறிந்த பெரியாரை பார்க்கும்போது போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேர்.
ஒருத்தர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா அறிவார்ந்த ஒரு மக்களை அவங்க ஒரு நட்பா வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அததான் அறியவற்றுள் இல்லாமறதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் சரிங்களா. பேணி அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கறப்ப போற்றி சரிங்களா. தமர் அப்படின்னா என்ன மீனிங்க, உறவினர் சரி. தமர்னானது உறவினர் சரிங்களா. அப்ப குழல் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பார்க்கும்போது தொழிற்பெயர். குழல் அப்படின்னா பார்க்கும்போது தொழிற்பெயர் சரிங்களா. ஆமா, அடுத்து பாருங்க, இதுல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை சரிங்களா. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியாரை ஆமா உறவினரா ஏற்று நடத்தலே வலிமைகளில் எல்லாம் சிறந்ததாம். அதாவது எது சார் சிறந்த வலிமை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா தன்னை விட யார் அறிவாளியா இருக்காங்களோ அவங்க நம்ம கூட வச்சுக்கிறது சிறந்த அறிவு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் சரியா. அப்ப வன்மை அப்படின்னா அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப வலிமை சரிங்களா. வன்மை அப்படின்னாது வலிமை சரிங்களா. ஒழுகுதல் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப அவங்களை ஏற்று நடத்துதல் சரிங்களா. தழை அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கற சிறப்பு. அப்ப வன்மை அப்படின்னா பார்க்கும் மைங்கிற ஒரு விகுதி வந்தாலே அது என்னதான் பண்பு பெயர் தான் சரிங்களா. அப்ப கடைசியா தள்ளுன்னு வந்துருச்சா, அப்ப தள்ளுன்னு வந்தாலே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அது என்னது தொழிற்பெயர் சரிங்களா. தள்ளல் தள்ளல் சரிங்களா. நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்னோம் தள்ளல் அம்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டே போகும் சரிங்களா. அதனுடைய விகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது சரிங்களா. 5வது குறள் சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலாம். அதாவது தக்க வழிகள் அப்படின்னா சரியான வழிகளை திட்டமிட்டு ஆராயக்கூடிய ஒரு அறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களதான் உலகம் என்ன பண்ணும், கண்ணா வச்சு நடக்குமா சரிங்களா. ஆமா, மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேணும். அப்படி இருக்க ஒருத்தரை என்ன பண்ணணும், மன்னன் கூட நட்பாக்கி வச்சுக்கணும்னு சொல்றாங்க. தக்க வழிகளை ஆராய்ந்து கரெக்டா வந்து பார்க்கும்போது யாரு டிசிஷன் கரெக்டா எடுக்கிறாங்களோ அவங்கள யாரு வந்து கூட வச்சுக்கணும் அப்படின்னா மன்னனும் கூட வச்சுக்கணும்னு சொல்றாங்க. மன்னன் மட்டும் இல்ல மன்னனும். ஆமா, அப்ப சூழ்வார் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்க என்ன மீனிங், அறிவுடையார்னு சொல்றாங்க. சூழ்வார் அப்படின்னானது அறிவுடையார். சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப நட்பாக்கி கொள்ளுதல். சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னானது நட்பாக்கி கொள்ளுதல். சூழ்வார் இருனாலே என்னது வினையாளனை பெயர் சரிங்களா. 6வது குறள் என்ன சொல்றாங்கன்னா தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கடந்ததில் அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது தக்கார் இனத்தனாய் தானொழுகா வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லைன்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது அறிவில சிறந்த பெரியோர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நம்ம சார்ந்து நடக்க வல்ல இருக்கு அப்படின்னா சார்ந்து நடக்கக்கூடிய ஒருத்தருக்கு பகைவர் செய்யக்கூடிய எந்த ஒரு தீங்குமே அவரால் நெருக்க முடியாது. நான் அறிவிலே சிறந்த ஒரு பர்சனை நான் வந்து அவங்கள சார்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணி நான் வந்து ரோல் மாடல் எடுத்து நான் அவங்களே ஃபாலோ பண்றேன் அப்படின்னா உனக்கு பகைவரால என்ன கிடையாதான், தீமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரியா. தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர். தக்கார் அப்படின்னானது தகுதியுடைய பெரியோர். செற்றார் அப்படின்னா பகைவர். இல் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கார் செற்றார் இரு வினையாளனை பெயர்னு நம்ம சொல்லலாம் சரியா. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன சொல்றாங்கன்னா இடிக்குந்துணையாரை ஆழ்வாரை யாரோ, ஆமா ஆழ்வாரை யாரே கெடுக்குந்தகமை அவர் அப்படின்னா பார்க்கும்போது கெடுக்குந்தகமை அவர். அதாவது என்னன்னா தீயவனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியார ஒருத்தர் வந்து துணையாக வச்சு வாழ்றவருக்கு வந்து பார்க்கும்போது அவரை கெடுக்கக்கூடிய ஒருத்தர் பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு வலிமை உடையவர் கூட என்னது இங்க கிடையாதுன்னு சொல்றாங்க சரியா. சரி, ஓகே, ஒரு நிமிஷம். கேக்குதா? ஓகே, அதாவது தீயவனைவற்றை கண்டால் இடிந்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கக்கூடிய வலிமையுடையவர் அப்படின்னா பார்க்கும்போது நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமை உடையவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும். தகமை அப்படின்னா தன்மை சரிங்களா. ஆமா, துணையர் ஆழ்வார் அப்படின்னா வினையாளனை பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்ப இரு வந்துன்னா என்னது வினையாளனை பெயர் தான். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானுக்கு கெடும். இது எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு குறள். அதாவது குற்றங்கண்ட இடத்தை இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன்
தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லைன்னா கூட அவனை கெட்டழிஞ்சிரும். அதாவது நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணும்போது என்னை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்ம உனக்கு பகைவரே தேவையில்லை, நீ அழிஞ்சு போறதுக்கு நம்ம அழிஞ்சு போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இடிப்பார் அப்படின்னா பார்க்கும்போது என்னது, கடிந்து அறிவுரை கூறும் பெரியார். கடிந்து அறிவுரை கூறும் பெரியார். ஏமரா அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கற எமரா அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத, என்னது பாதுகாப்பு இல்லாத. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. அதாவது வந்து பார்க்கும்போது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. அப்படின்னா முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால வரக்கூடிய ஊதியம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் எனக்கு இன்கம் வரும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு இன்கமே வராது. அது மாதிரி தம்மை தாங்கி காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் துணையா உனக்கு இல்லை அப்படின்னா உனக்கு நிலைத்த தன்மையே இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? மதலை அப்படின்னா அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப துணை, அதாவது வந்து பார்க்கும்போது ஸ்கூல் பள்ளிப்பாட புத்தகத்துல தூண் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கொடுத்துருப்பாங்க, அகநானூற்று பாடல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப மதலை அப்படின்னா துணைன்னு ஒரு பொருள் இருக்கு, தூண் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இல்லை அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? அப்ப இந்த பாடல் என்ன அணிசார் பயின்று வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. என்ன அணி பயின்று வந்திருக்கு? எடுத்துக்காட்டு ஓமையணி. சரிங்களா? ஆமா. பல்லார் பகைகொளிர் பத்தெடுத் தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். அதாவது பல்லார் பகைகொளிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். நல்லவர் ஒருத்தரோட நட்பை நீ கைவிட்டுட்ட அப்படின்னா பலரை பகைச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சமங்கிறத விட பன்மடங்கு தீமைன்னு சொல்றாங்க. ஆமா. அதாவது எப்படி நல்லவரோட நட்பை நம்ம கைவிடுறது அப்படிங்கிறது பலரை பகைச்சுக்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது விட ரொம்ப தீமையானது. பத்தெடுத்த அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கற 10 மடங்கு. பத்தெடுத்த அப்படின்னா என்ன மீனிங்? 10 மடங்கு. பகைகுழல் அப்படின்னா பார்க்கும்போது இதுக்கு என்ன மீனிங்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அதாவது பகையை குழல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பகைகுழலாம் பகையை குழல் இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இதோட வந்து பார்க்கும்போது பெரியாரை துணை கோடல் வந்து பார்க்கும்போது முடியுது. சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த இன்னொரு அதிகாரம் பத்தி பார்ப்போம். சரிங்களா? மறக்காம இந்த வீடியோ எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், சந்திக்கலாம். சரி, ஓகே. தேங்க்யூ.